எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, இனிமேல் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட அம்மாட்ட பேசிட்டு வந்திருப்பாரு. அதோட கன்டினியூஷன் தான் அப்படியே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம 2 பேருமே ஒண்ணா தான் இந்த படத்த வந்து ஆரம்பிச்சோம். நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் வந்து முடிப்போம். என்னால இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாரு. இல்லப்பா இனிமேல் இதான் வந்து நடக்கணும். நான் வந்து இனிமே செட்ல வரமாட்டேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து, நீ தான் வந்து எல்லாமே பண்ணுவ அப்படி இப்படின்னு வந்து சொல்வல. இனிமேல் இந்த விஷயத்த விட்டுரு. நானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கோச்சுக்கிட்டு வந்து போயிடுவாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனாவையும் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்பதான் ஒரு வேலைய முடிச்சுட்டு வந்து வராரு. ஹீனா பார்த்தீங்கன்னா சோகத்தோட உட்காந்துருக்காங்க. ஏன்னா, எதிர்க்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஹீரோட வீடு எதிர்க்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஆட் தான் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். பட் இந்த விஷயத்தால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இங்க வந்து உட்காரு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். உன் தோள் மேல சாஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபோட்டோ இன்னும் பார்த்தீங்கன்னா, மிஹி வந்து வச்சுட்டு இருப்பாரு. அத நம்ம ஹீனாவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அத பத்தி தான் வந்து கேட்பாங்க. நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அத தூக்கி போட மனசு வரல அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவாரு, நான் இன்னும் வந்து பனிஷ்மென்ட்ல தானே இருக்கேன். பட் பரவால்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு என்ன வந்து மன்னிச்சு விட்டுருவியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீனாவும் ஏன்? எதுக்கு? என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. திடீர்னு தெரியல நம்ம வந்து நம்ம ஹீனாவ வந்து கிஸ் பண்ணிறாரு. ஸோ இங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட வீடு தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ காலையில எந்திச்சு வரும்போது ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு நோட் மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாரி நான் வந்து ஹீனாவோட அம்மா வந்து பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரியா ஆயிடும். அப்படியே இங்க சீன கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மட்டும் கிடையாது. கூட இந்த படத்துல மத்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து இருப்பாங்கல்ல. அதான் புரொடியூசரு, அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், சவுண்ட் மிக்சர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒண்ணா தான் வந்து போறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வந்து ஹார்ஷா வந்து பேசியிருப்பார்ல. அவர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா, மனுஷன் போதையில இருந்திருப்பார் போல தட்டு தடுமாறி தான் வந்து வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நம்ம ஹீனாவோட அம்மாவ பார்க்கறதுக்காக வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா வந்து எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னன்னா, இப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த படத்துல வந்து டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. சோ அதுக்கான அக்ரீமென்ட்டும் வந்து மத்த புரொடியூசர்ஸ் எல்லாருமே அதாவது சின்ன சின்ன புரொடியூசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மாவ வந்து மைண்ட் வாஷ் பண்ணி எப்படியாவது இந்த அக்ரீமெண்ட்ல வந்து சீல் வாங்க ட்ரை பண்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து சீல் போட போவாங்க. அப்புறம் வந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வந்துருவாங்க. வந்த உடனே நீங்க இந்த மாரி இந்த அக்ரீமெண்ட்ல வந்து இது பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்து ஹீரோ வந்து டைரக்டரா மறுபடியும் வந்து வேணும். இந்த படம் வந்து எல்லாருக்குமே முக்கியம் தான் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க சில புரொடியூசர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, "இத பாருங்க இந்த இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா, மொத்தமும் பணத்தால தான் வந்து ஓடுது. சும்மா வந்து இங்க வந்து நாட்டம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க முதல்ல எல்லாரும் கிளம்புங்கன்றாங்க." அந்த ஹீனாவோட அம்மா கூட என்ன பண்றாங்க, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க வேலைய வந்து பாருங்க. இல்லன்னா உங்களயே கூட நான் எல்லாரையும் தூக்கிடுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, "எங்கள தூக்குனாலும் பரவால்ல. இந்த படத்துல வந்து ஹீரோ கண்டிப்பா வந்து டைரக்ட் தான் பண்ணி ஆகணும். இந்த படம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு மாதிரி இருக்கு. எல்லாரும் பேஷனா எடுத்து பண்றாங்க. பட் நீங்க வந்து இவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த மாரி வந்து பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு பக்கம் வந்து பிரஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. "இல்ல மேடம் நீங்க இவங்க பேச்செல்லாம் வந்து கேட்காதீங்க. படம் வந்து இன்னும் வந்து தள்ளி போயிட்டே இருந்தா நமக்கு தான் வந்து பிரச்சனை ஆகும்ன்னு" சொல்லிட்டு இப்ப எல்லா பக்கமும் பிரஷர் குடுக்க, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வந்து அவங்க பையனா இருந்தாலும், அவங்க வந்து இப்போதைக்கு அது வெளில அவ்வளோ வந்து காட்டிக்கலனாலும், அவங்களுக்கும் ஓரளவுக்கு பாசம்ன்றது இருக்குது. ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மாவும், "சரி நான் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் கூட இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா ஆயிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே செம்ம கடுப்பாவுது. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, "இல்ல மேடம் இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் நம்ம ஹீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு" சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மாவும் இத பத்தியே தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்ட்ரெய்ட்டா அவங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பார்க்க வந்து போயிடுறாங்க. அங்க கூட பார்த்தீங்கன்னா, "உனக்காக வந்து எல்லாரும் வந்து அங்க வந்து பேசுனாங்க, செஞ்சாங்க. நான் இப்ப வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டேன். நான் வேணா வந்து வெளில வந்து போயிடுறேன். இந்த படத்துலருந்து. நீ வந்து இந்த படத்துல டைரக்டரா இரு. ஏன்னா, உனக்காக வந்து எல்லாரும் வந்து அவ்ளோ கேர்லெஸ்ஸா வந்து பேசிட்டு போனாங்க. எனக்கு அந்த ஆட்டிட்யூட் ரொம்ப புடிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, உனக்கும் சரி, ஹீனாக்கும் சரி ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படின்றது கண்டிப்பா வந்து வேணும். ஸோ, அதனால வந்து நீயே இந்த படத்த டைரக்ட் பண்ணு. நான் மத்த இன்வெஸ்டர்ஸ நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா இப்படி சொல்ல, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா ஆகுது. பட் இருந்தாலும் இவங்க போறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு வேற வழி கிடையாது. இவர் டைரக்டர் பண்ணா தான் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, அந்த ஹீனாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆகுது. ஸோ, இந்த சீன் அப்படியே கட் ஆக மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆக போறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் வந்து சேர்த்து வந்து கூட்டிட்டு போற 2 பேரும் பார்த்தீங்கன்னா, செம்ம சந்தோஷமா வந்து போறாங்க. இத நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்து பார்த்து செம்மையா வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் செட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் "அது சூப்பரா இருக்குது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன நெனச்சுக்கிறான்னா, "ஓ! நான் ரொம்ப அழகா இருக்கேனா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயினா "நான் ஒண்ணும் உன்ன சொல்லல. நான் வந்து சாப்பாட்ட சொன்னேன். இந்த கிம்பாப் ரொம்ப வந்து சூப்பரா இருக்குன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. "என்ன நீ இப்படி வந்து சொல்ற? நான் எவ்வளோ அழகா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து செட்டுக்கு வேற போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன, "சே, சே நான் சும்மா தான் சொன்னேன். இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற. ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா, "ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ அந்த சாங் இருக்கார்ல, அதாவது கேமியோ ரோல் பண்ண வந்தல்ல, அவரு அழகா இல்ல நான் அழகான்னு சொல்லிட்டு, இந்த மாரி டவுட்லாம் வந்து 2 பேரும் இன்ட்ரஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வெயிட்டர் வந்துடுறாங்க. வெயிட்டர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோயினும், "ஐயோ! சாரிங்க மன்னிச்சிடுங்க" அப்படின்னு வந்து, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லுவாங்கன்னா, "இந்த மாரி நீங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ எல்லாமே 100 ஆர்டர் வந்து ரெடியா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த செட்டுக்கு தான் வந்து கிளம்புறாங்க. அப்போ ஷூட்டிங் செட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து கப்பிள்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் கூட இருக்கும். பட் இப்ப அப்படி கிடையாது. அது மாறிச்சு. கப்பிள்டும் வந்து அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள வர எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, செம்ம ஹாப்பி, செம்ம சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. அவர் வாங்கி குடுத்த ஃபுட் எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கூட போய் எப்பவுமே ஒரு சண்டை போட்டுருப்பார்ல ஒரு டைரக்டர் ஸ்டார்ட்டிங்ல. அவர்லாம் கூட வந்து இப்ப நம்ம ஹீரோயினும், அந்த டைரக்டரும் வந்து ராசி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். என்னப்பா நான் வரதுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பேக் டூ செட்டில்ன்றனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கும் வந்து ஆரம்பிக்குது. அதுதான் வந்து கடைசி நாள் ஷூட்டிங்கும் விட ஒரு சின்ன கிஸ்ஸிங் சீனோட பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங் மொத்தமே பார்த்தீங்கன்னா வந்து ராப் அப் ஆகுது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நல்லா வந்து குடிச்சிருக்காங்க போல நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து தடுமாறி அவர் வந்து கூட்டிட்டு வராரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு கீழ விழ பார்த்துருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நீ பரவால்ல, நீ உப்பு மூட்டைய நான் வந்து தூக்கிட்டு போறேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போய் ட்ராப் பண்ணாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃபிலிம் பத்திலாம், இந்த படிப்பு பத்திலாம் வந்து அவ்வளோ வந்து படிக்கல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹெல்ப் மூலமாவும், அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மூலமாவும் தான் இந்த படத்த இப்போதைக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. அதுக்காக படிச்சிருக்காரு. இன்டர்ன்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்காக அவார்ட்ஸ்லாம் கூட வந்து வாங்கியிருக்காரு. இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா வந்து ஃபீல் ஆகுது. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இந்த படம் முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம இந்த மாரி நெறைய படம் நம்ம ஒண்ணாவே பண்ண போறோம்" அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோயினா, "இல்ல நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸு, அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்க. பட் நான் அப்படி கிடையாது. இந்த மாரி வந்து நீ என் கூட இருக்கிறதுனால நான் வந்து பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி இந்த மாரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "சரி ஓகே நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நீ போய் நிம்மதியா போய் தூங்கு. அட்லீஸ்ட் கனவுலயாச்சும் நான் வந்து வரேன்னு" சொல்லிட்டு போறவரு திரும்பி வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாருன்னா, "இல்ல, இல்ல நீ கனவுல என்ன பத்தி காணாத. நீ நல்லாவே வந்து தூங்கு" அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல. இங்க ஒரு மாரி மனசு என்னமோ அவங்களுக்கு மாதிரியா ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கும் போறாங்க. அவங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து நெறைய வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸாம்பி வீடியோ அந்த மாரிலாம் வந்து எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது. அப்பயே அவங்க வந்து நெறைய கதைலாம் கூட எழுதி வச்சிருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சிதறி வந்து கிடக்குது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே படத்த பார்த்துட்டு மட்டையாயிட்டாங்க போல நல்லா குடிச்சிட்டு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்துறாங்க. இந்த மாரி குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றியேடின்னு சொல்லிட்டு. அப்ப தெரியாத்தனமா வந்து ரிமோட் வந்து ஆன் பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு ஜாம்பி படம் எடுத்திருப்பாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சிரிச்சுட்டே வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. அந்த வீடியோ வந்து வரும்போது, நம்ம ஹீரோனோட அம்மாக்கு இது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி பொண்ணு வந்து அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிச்சு அடிச்சு வந்து எழுப்புறாங்க. "எழுந்திரடி எரும மாடுன்னு" சொல்லிட்டு எழுப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் ஹேங் ஓவர் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக வந்து சூப்பு அதெல்லாம் குடுத்து, நம்ம அம்மா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இப்போ ஓரளவுக்கு வந்து நார்மலா எடுத்துட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க சின்ன வயசுல வந்து இந்த ஷூட்டிங்லாம் வந்து எடுத்துப்பாங்க. அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இப்ப யோசனை ஆகுது. அப்பல்லாம் வந்து நான் சரியாவே வந்து எடுக்கல. சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணேன், செஞ்சேன். இப்ப கூட வந்து ஹீரோவோட ஹெல்ப்பால தான் நான் வந்து இந்த மாரி டைரக்ட்லாம் பண்றேன், செய்றேன். பட் இருந்தாலும் நான் இத பத்தி வந்து நெறைய வந்து படிக்கணும்மா, நான் வந்து படிக்க போட்டும்மா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோனோட அம்மாவா பரவாயில்லடி நீ போடி. என்னாலயும் தம்பியால தான் வந்து நீ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட. இப்ப எங்கள பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, இந்த மாரி நீ போய் படிக்க போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணுக்காக சாப்பாடுலாம் வந்து இன்னும் ரெடி பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுது. ஏன்னா, அம்மா வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கலன்னு நெனச்சவங்க, இப்ப பாத்தீங்கன்னா இப்படி பேசும்போது அவங்க ஒரு மாரி எமோஷனலா வந்து ஆயிடுறாங்க. சோ இந்த சீன் அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவ தான் வந்து காட்டுறாங்க. அவரு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி
மாதிரியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளில வந்து கிளம்புறோம். அப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி நான் உங்க ஒய்ஃப வந்து நாங்க தேடினோம் சார். எங்கேயுமே வந்து கிடைக்கல. அதே மாரி ஹீரோ கூட அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணல சார். எங்க பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துடலாமா போலீஸ்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கத்துவான். என் கதை ஆல்ரெடி சந்து சிரிச்சுச்சு. இதுல என் பொண்டாட்டி வேற காணாம போயிட்டான்னு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அவன போட்டு பார்த்தீங்கன்னா திட்டுவாரு, அடிப்பாரு. அப்ப அந்த டைம் தான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து வருவாங்க ஸ்டைலா கார்ல வந்து இறங்குவாங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். என்னன்னா, என் பொண்டாட்டி எங்க போனாலும் என்கிட்டயே வந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஒரு பெரிய குண்டே போடுறாங்க. என்னன்னா, நம்ம 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னால இதுக்கு மேல உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் வந்து குடுக்குறாங்க. அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நம்ம 2 பேரும் வேணா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வான்னு சொல்லிட்டு புக் பண்றதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அப்ப ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ இதுல வந்து சைன் மட்டும் போடு. உன்கிட்ட எனக்கு வாழ வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து கோவம் வருது. இல்ல, இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்புறமா உன்ன வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த லேடி பார்த்தீங்கன்னா, இல்ல இப்போ உன்னால வந்து என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல. நான் இத்தன நாள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். நான் கொஞ்ச நாள் போனதுக்கே நீ இவ்ளோ வந்து கஷ்டப்பட்டுருக்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து போகாம இருந்தா அவ்வளோதான். நீ நீ இத்தன நாள் வந்து என்னால தான் வந்து மனுஷனாவே வந்து வாழ்ந்த. இனிமே நீ நீயாவே இரு. நான் நானாவே சாகுற வரைக்கும் இருந்துட்டு போறேன். இனிமேல் என்னால உன் கூட வந்து வாழவே வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆள் பார்த்தீங்கன்னா, ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்ன வீட்ல போய் வந்து நான் அடி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து கன்னத்திலே போட்டு வந்து பலார்ன்னு வந்து அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சுட்டு இப்ப நீ மட்டும் என்ன வந்து விடலன்னா, நீ என்னென்ன கொடுமைப்படுத்துனியோ அதெல்லாம் வந்து எவிடன்ஸா இருக்கு. அதெல்லாம் வந்து நான் வெளில விட்டேன்னா, உன் பேரே போயிடும். நீ இத்தன வருஷம் வந்து பேருக்காகவும், புகழுக்காகவும் தான் வந்து இந்த மாரி வாழ்ந்துட்டு இருந்த. அப்புறம் உன் பேரே நாசப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து மிரட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த ஆளு என்ன பண்ணுவான், வேற வழியே கிடையாது. சரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சைலன்ட்டா இருந்துருவான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. பாவம் நம்ம ஹீரோவோட அம்மா இத்தன நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் வந்து கிடைச்சுச்சு. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாரு. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. இப்ப படம் வந்து முடிஞ்சு போச்சு. பட் அதுக்கப்புறம் மியூசிக் இதெல்லாம் வந்து இது பண்ணோம்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சுத்தமா வந்து கவனிக்கவே இல்ல. ஹாஃப் மைண்டா இருக்காங்க. இத நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு, என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து கால் பண்ணுவாங்க. அவரும் வந்து போய் பார்ப்பாரு. பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாரி நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன்டா உங்க அப்பாவ. இப்பதான்டா ஃபார்ம்லாம் வந்து குடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லும்போது, அவருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. சரி அம்மா இப்பதான் நீங்க வந்து நல்ல வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹக் எல்லாம் வந்து பண்றாரு. அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்த மாரி "நீ எப்பவுமே என் புள்ள தானடா, நான் எப்பவுமே உன் அம்மா தானடா" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா "அம்மா நீங்க எப்பவுமே என்னோட அம்மா தான்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்படியே வந்து சீன் வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இன்னமும் ஸ்டில் வந்து ஹீரோவோட வீட்ல தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வராரு. "என்னம்மா நீ வந்து வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது சாப்பிட்டியா? நான் வேணா சாப்பிட வந்து செஞ்சு குடுக்கட்டுமான்னு" சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க மனசுல இருக்க விஷயத்த வந்து உடைச்சிடுறாங்க. இந்த மாரி நான் உன் கூட வந்து டைரக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து சில பேர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ வந்து எதுவுமே வந்து தெரியல. நான் வந்து இத பத்தி ப்ராப்பரா கூட படிக்கல. ஸோ அதனால இத பத்தி நான் வந்து படிக்கணும். ஃபாரின்ல போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படிலாம் நீ வந்து பேசுற? நீ வந்து குயிக் லேர்னர் எல்லாத்துக்கும் நல்லாவே வந்து கத்துப்ப" அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயினி, "இல்ல, இல்ல. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி கீழ பார்க்கறது எனக்கு பிடிக்கல. ஏன் நீயும் சில டைம் என்ன அப்படிதான் வந்து பார்க்குற. ஸோ அதனால இத பத்தி நான் வந்து ப்ராப்பரா வந்து படிக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் ஒரு ஸ்கிரிப்ட்ட போய் எடுத்துட்டு வராரு. பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட்டோட பேரு பார்த்தீங்கன்னா, ட்ரீம். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "இது என்ன நம்மள பத்தின கதையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் ஆமான்றாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரி ஓகே நான் வந்து வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு வேணா அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வருவாங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து அவங்க அவ்வளோ வந்து படிக்க மாட்டாங்க. என்னன்னா, இப்போ அவங்க வந்து தனியா வந்து படிக்கணும், செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல சில இன்டர்ன்ஷிப்போ, இல்ல வந்து வெளிநாட்ல படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் இதுவுக்குலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் நம்ம ஹீனாவையும் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இதுங்க 2 பேரும் வந்து வீடெல்லாம் வந்து பாக்குதுங்க, செய்யுதுங்க. இதுங்க என்ன ட்ராக்ன்னே தெரியல. ஒரு வேள வந்து லிவிங் டுகெதரா வந்து இருக்க போறாங்களா? அப்படிலாம் வந்து எதுவுமே தெரியல. அப்புறம் அங்க இருக்க வந்து இந்த வீடு காட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீனா கிட்ட சொல்ல, நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா, "ஆமா நான் ரொம்ப அழகா தான் இருக்கேன். இந்த வீடு சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இதுங்க 2ம் என்ன ட்ராக்ல போகுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. நம்ம ஹீனா பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கட்டுட்டு வந்து கட்டுறாங்க. நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா, "எம்மா பொறுமையா சாப்பிடுமா, இப்ப ஏம்மா இப்படி வந்து சாப்பிடுறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீனாவா, "இந்த மாரி ஷூட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் நான் கொஞ்சம் நிம்மதியா வந்து சாப்பிட போறேன். அத மட்டும்
கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏன் என்ன வந்து மேடம் மேடம்னு கூப்பிடுற? இதெல்லாம் வந்து சுத்தமா வந்து பிடிக்கலன்னு சொல்லும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு வெயிட்டர் வராங்க. இந்த மாரி வெயிட்டர் வந்து ஏதோ சாப்பிடுற ஐட்டம் ஒண்ணாங்க வச்சுட்டு, சீஸ் பால்ஸ் மாரி இருக்கு. அத வந்து வச்சுர்றாங்க. அப்ப நம்ம இத நாங்க வந்து ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த வெயிட்டரா, இல்ல, இல்ல நீங்க வந்து ஆர்டர் பண்ணல. இத நாங்க தான் வந்து குடுக்குறோம். நீங்க வந்து ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனா பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! இவ்ளோ மறைச்சு என் முகம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெயிட்டர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனா பார்த்தீங்கன்னா, ஓ! நம்ம கிட்ட தானே கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போட வராங்க. பட் அந்த வெயிட்டர் யாருக்காக வந்தாங்கன்னா, நம்ம ஹீக்காக வந்துக்குறாங்க. நம்ம ஹீ கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீக்கே வந்து ஷாக் ஆகுது. ஐயோ! நான் இப்பதாங்க நடிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஏங்க என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வெயிட்டர் இல்ல, இல்ல பரவாயில்ல நீங்க போடுங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீ கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீனாக்கு பார்த்தீங்கன்னா, இங்க செம்மையா வந்து பல்பு வாங்குறாங்க. அப்ப அந்த வெயிட்டர் பார்த்தீங்கன்னா, "சரி சார், இவங்க யாரு சார்?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீ வந்து பார்த்தீங்கன்னா, "இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு" வந்து சொல்றாங்க. நம்ம ஹீனாக்கு இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வெளில சொன்னதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அவங்களுக்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமா ஆகுது. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீயோட அப்பாவ தான் வந்து காட்டுறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மீன் எப்படி வெட்டுறதுன்னு நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அவன் பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வெட்டுறத பார்க்கறதுக்கும், அத கட் பண்ணதுக்கு கூட பயப்புன்னு பயப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்கு எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லி தர்றீங்க? எனக்கு இதெல்லாம் வந்து தேவையே இல்ல. நான் வந்து சர்வரா இருந்தாலே போதும். இந்த வேலையே எனக்கு போதும். உங்க கூட கடைக்கு வர்றது, அப்புறம் எங்க அம்மாவையே, என் அக்காவையே வந்து வெறுப்பேத்து அதான் நம்ம ஹீரோயின உங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா வெறுப்பேத்துது. எனக்கு இந்த வேலையே போதும். எதுக்கு எனக்கு இதெல்லாம் நீங்க சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, "இதுக்கு தான்டா நீ எவ்ளோ பொறுப்பாவே இருக்கவே மாட்டேன்ற" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி என்ன சொல்றாங்க, "இப்ப என்ன நீங்க வர வர வந்து சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதிக அளவு மாத்திரையா எடுக்குறீங்க. என்னதான் பிரச்சனை? நீங்க வந்து உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அப்பாவுக்கு என்ன உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈய தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஈ என்ன பண்றாருன்னா, நம்ம ஈனாவோட அம்மா வந்து மீட் பண்ண வந்திருக்காரு. என்டர்டெயின்மென்ட் கம்பெனிக்கு வந்திருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு நம்ம ஹீரோவோட தம்பிகிட்ட இருந்து கால் வருது. என்னன்னா, இவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்களா, அது வந்து ஏதோ கேன்சராம். அவங்க அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஈக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா ஆயிடுறாரு. அவரும் சரி பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கணும். அந்த பைக்க கூட அவரால சாவி கூட ஒழுங்கா வந்து போட முடியல. அப்பதான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா வந்துர்றாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இந்த மாரி "நீ வந்து பைக்ல வந்து போக வேணாம். என்னோட டிரைவர கூட்டிட்டு நீ உன் ஊருக்கு போன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வந்துர்றாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்ல, உங்க அப்பாகிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பாவா, "இந்த மாரி நீ வந்து நடிப்ப அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டடா. நான் வந்து எப்படிடா உன்கிட்ட வந்து சொல்ல முடியும்? நான் கூப்பிடும்போதெல்லாம் நீ வந்து ஊருக்கு வர மாட்ட, செய்ய மாட்ட. இப்ப மட்டும் என்னடா வந்து உனக்கு அக்கறை?" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பார்த்தீங்கன்னா, கோவத்துல வந்து பேசுறாரு. பட் நம்ம ஹீரோ, "இல்லப்பா நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து என் கரியர பார்க்கறதுக்காக அப்படி இப்படி வந்தேன். ஆனா வந்து நான் ஒண்ணும் ரொம்ப கெட்ட பையன்லாம் இல்லப்பா உங்களுக்கு. ஏன்பா இப்படிலாம் வந்து பண்றீங்க? இத முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்ல உங்க கூட கூட நான் வந்து இருந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, "சரி விடுடா, இப்ப என்னடா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன். ஆனா நான் வந்து எத்தன நாள் வந்து இருப்பேன்னு எனக்கே தெரியாதுடா" அப்படின்னு வந்து ரொம்ப வந்து அழுதுட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இங்க அப்படியே வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் அண்ட் ஹீரோயின் கிட்ட இருந்து சொல்லுது. இந்த மாரி அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் அப்படின்ற விஷயத்த. அது மட்டும் கிடையாது. அவங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து உயிரோடவே இருக்க போறாரு. ஸோ அதனால அவர் நடிச்ச படத்த அவங்க அப்பாவுக்கு வந்து காட்டணும். அது மட்டும் கிடையாது. அவர் வந்து சாதாரணமானவரா சாகக்கூடாது. ஒரு நடிகனோட பையன், என்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவர் அப்படிதான் வந்து சாகணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே அந்த படத்த வந்து நான் அவருக்கு வந்து இது பண்ணி காட்டலாம். அதான் பிரச்சனை இல்ல. பட் ஆனா மியூசிக் எதுவுமே வந்து சேர்க்கலையே, அப்படியே இதுவா தான் இருக்கும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. ஆனா எங்க அப்பாட்ட நான் வந்து காட்டணும். நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து மாறப்போறேன் அப்படின்றத ப்ளீஸ் அதுக்கு மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றாருன்னா, இந்த மாரி சின்னதா ஒரு இன்விடேஷன் குடுக்குறாரு. ஊர் ஆளுங்க எல்லாமே. இந்த மாரி வந்து இந்த படத்த வந்து நாங்க வந்து இது பண்ணி காட்டப் போறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. நம்ம ஈயோட அப்பாக்கு இந்த மாரி வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுல அந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா நானே வயசானவன் இன்னும் இருக்கேன். உன் அப்பா ஏன்டா இந்த மாரி வந்து இது பண்றாரு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் அந்த இன்விடேஷன் வந்து வைக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஏதோ கேமரா வந்து
தேட போறாங்க பழைய கேமரா. ஏன்னா இந்த மொமெண்ட்ஸ வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க கேமராமேன் தேட போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ இன்டர்ன்ஷிப்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க போல. அதுக்காக வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. சில டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு வந்து வேணும். இந்த மாரி நீங்க படம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஸோ அதுக்காக வந்து சில சர்டிஃபிகேட்டு, சில வந்து டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, பேப்பர் கிடைக்காம நம்ம ஹீரோ குடுத்துருப்பார்ல அந்த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து எழுதுறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாரு. நம்ம ஹீரோவா இந்த மாரி ஸ்கிரிப்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எழுதிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து உனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனா இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் என்ன புரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி நீ வந்து படிக்க போற எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஆனா நீ வந்து என்னை விட்டு வந்து போகாத. நான் வந்து 10 வருஷம் வந்து நான் கஷ்டப்பட்டேன். இனிமேலே நான் வந்து கஷ்டப்பட விரும்பல. நீ தான் என் கனவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது பண்ண பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதுதான் எனக்கு வந்து பிடிக்கல. நீ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, என்ன வந்து பார்த்துக்கிற, செஞ்சுக்கிற. அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ என்ன எல்லாருமே டவுனா பார்க்குற மாரி ஒரு ஃபீலா இருக்கு. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் வந்து டேலண்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வந்து இந்த மாரி பார்க்கறதே எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுது கொஞ்சம் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்க வந்து கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீய தான் வந்து காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏற கட்டுறாரு. அப்படி ஏற கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட கிட்டாரும் வந்து இருக்கு. அந்த கிட்டார வந்து குடுக்குறாரு. இது வந்து நீங்க வந்து வாசிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்றாங்கல்ல, அந்த அவரோட படத்த அதுக்கான இன்விடேஷனும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து குடுக்குறாரு. அவங்க அப்பாவா, "டேய் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு டேட் இருக்குடா. பேசாம வந்து என் டேட்ட வந்து இந்த ஸ்க்ரீனிங் வந்து கூட்டிட்டு வரட்டுமான்னு" சொல்லும்போது, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு போர்டும் வந்து மாட்றாங்க. என்னன்னா, இந்த மாரி கடை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஷார்ட் பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து நோட்டீஸும் வந்து ஒட்டிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனிங் ஆகுதுல்ல, அன்னைக்கு தான் வந்து காட்டுறாங்க. அத நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேமரால பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்லாம் வந்து பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல. ஸோ சரியா வந்து பேசல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து வராங்க இந்த படத்த வந்து பார்க்கறதுக்காக. அப்ப அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீனாவும் வராங்க. ஹீனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்ல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹீரோயின் கிட்ட பேச, அப்புறம் நம்ம ஹீரோட தம்பிலாம் பார்த்தீங்கன்னா, ஹீனாவோட பெரிய ஃபேன் போல. "ஐயோ! மேடம் நீங்க ஏன் மேடம் வெயிட் தூக்கிட்டு இருக்கீங்க? குடுங்க, குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் எல்லாம் வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கே ஃபீல் ஆகுது. இங்க எவ்ளோ பெரிய மனுஷன் நிக்கிறேன். அந்த பொண்ணு அது பாட்டும் வந்து போதும்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீனாவ புடிச்சு வந்து கிண்டல் பண்றாரு, சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவும் என்ன பண்றாங்க, நேரா நம்ம கிட்ட போயிட்டு கட்டிலாம் வந்து பிடிச்சுக்கிறாங்க. "இன்னைக்கு வந்து நான் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பாவோட ஆசைக்காக நான் வந்து வந்திருக்கேன்" அப்படின்னு இதுங்க 2ம் வந்து க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா அப்ப வந்து வந்துட்டாரு. வந்துட்டு "என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீனாவும், ஹீயும் ஒரு மாதிரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்க தான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. "என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டான்னு?" சொல்லிட்டு அதே பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான டோன்ல வந்து கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரீனிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல வந்து படத்தோட ஒவ்வொரு சீன் ரொமான்டிக் சீன் ஆகட்டும், இல்ல வந்து அழுக சீன் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து டெடிகேட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீயும் அவரோட அப்பாவும் சேர்ந்து இருக்க மாரி ஃபோட்டோஸ்லாம் வந்து போடுறாங்க. ஸோ நம்ம ஹீயோட அப்பாவும் செம்ம சந்தோஷமாகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத பத்தி மக்கள் கிட்டலாம் வந்து பேசுறாரு. இந்த மாரி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் வந்து இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்து வந்திருக்கான். அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அந்த கிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ளே பண்றாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அத பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் காட்டுறாங்க. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி சண்டை போட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதோட கன்டினியூஷன் தான் வந்து காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இத பாரு நான் வந்து உன்ன லவ் பண்றேன். அது வந்து உண்ம. ஆனா நீ வந்து என் கனவு வந்து கிடையாது. என் கனவு வந்து இன்னொன்னு இருக்கு. அத தேடி நான் வந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து பேசியிருக்க மாட்டா கொஞ்சம் மனஸ்தாபமும் ஆயிருக்கும். அதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.